ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிடி டிசைனர் 3ல ஸ்விட்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்விட்சஸ் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்விட்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஸ்விட்சாக எடுத்துக்கலாம், அப்படின்னா பிட் ஸ்விட்ச், வேர்ட் ஸ்விட்ச், கோ டு ஸ்க்ரீன் ஸ்விட்ச், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து நார்மலாக ஒரு ஸ்விட்சை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது வந்து எப்படி பிட்டு சேஞ்ச் பண்ணுது, அதை பற்றி இந்த வீடியோவில் பேசிக்காக பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அதுக்கு பிட் ஸ்விட்ச் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பிட் ஸ்விட்ச் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிட் ஸ்விட்ச் வந்து நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு பிட் ஸ்விட்ச். இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட பிட் ஸ்விட்சோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இங்கே பாருங்க, ஸ்விட்ச் ஆக்ஷன் இருக்கு. ஸ்விட்ச் ஆக்ஷன்னா என்னன்னா அந்த அந்த பட்டனை ப்ரெஸ் பண்றப்ப அங்க வந்து என்ன நடக்கணும் அந்த ஸ்விட்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க பாருங்க, மொமெண்டரி நடக்கணுமா, ஆல்டர்னேட் நடக்கணுமா, செட் நடக்கணுமா, ரீசெட் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது தவிர்த்து உங்களுக்கு வேணும் எதனா வேணும்னா நீங்க ஆட் கொடுத்து நீங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நாலு வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, இதை கொடுத்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். பிளஸ் லேம்ப்னா என்னன்னா, இப்போ நீங்க அந்த கீயை டச் பண்றீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, ஆன் ஆயிடுச்சா ஆஃப் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இது. சரிங்களா? கீ டச் ஸ்டேட் அப்படின்னா நீங்க டச் பண்ணீங்கன்னா ஆன் ஆகும், எடுத்துட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும். பிட் ஆன் ஆஃப்னா நீங்க ஒரு பர்டிகுலர் பிட்டை கொடுத்து நீங்க அதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். வேர்ட் ரேஞ்சுனா என்னன்னா நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ஷன்ஸை பார்க்கலாம். ஒரு மொமெண்டரின்னு ஒரு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும், ஆல்டர்னேட்டுக்கு ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், செட்டுக்கு ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், ரீசெட்டுக்கு ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து லேடர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னன்னா x0, x1, x2, x3. ஓகே, இந்த 4 இன்புட், இது வந்து x0, x1, x2, x3. சரிங்களா? மொமெண்டரி வந்து x0, ஆல்டர்னேட் வந்து x1, செட் வந்து x2, ரீசெட் வந்து x3. சரிங்களா? இங்க வந்து எதுக்காக நான் வந்து 2 NO NC கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சாரி, NOல ஒரு சீரிஸ் கொடுத்துருக்கேன், NCல ஒரு சீரிஸ் கொடுத்துருக்கேன். இப்படி இருந்தா தான் உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா காமிக்க முடியும். ஸோ நான் இப்ப காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சுவிட்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து மொமெண்டரி சுவிட்ச், இது வந்து x0. இதே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்க வந்து அங்க கிளிக் பண்ணி கூட இங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம் புதுசா. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஆல்டர்னேட் சுவிட்ச், இது வந்து x1. ஓகேங்களா? இது வந்து செட் சுவிட்ச், இது வந்து x2. இது வந்து ரீசெட் சுவிட்ச், இது வந்து x3. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது 4 நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பிஎல்சிக்கு ஹெச்எம்ஐயும் இன்டர்ஃபேஸ் பண்றப்ப இந்த 4 சுவிட்சஸும் வந்து நீங்க வந்து ப்ரெஸ் பண்றப்ப எப்படி வந்து பிஎல்சிக்கு டேட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இதை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இடத்துல லேடர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த லேடர் கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து சிமுலேஷன் ஆக்டிவேட் பண்ணாதான் உங்களால வந்து இது சிமுலேட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு இது வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க வந்து இது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி வந்து பிஎல்சியும் ஹெச்எம்ஐயும் இன்டர்ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் சிமுலேட்டர் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, சிமுலேட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிட் வந்து சாரி மொமெண்டரி. ஓகே, x0னா மொமெண்டரி. ப்ரெஸ் பண்றப்ப உங்களுக்கு இன்புட் போகும், ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும். இப்போ பாருங்க, நான் ப்ரெஸ் பண்றேன், இன்புட் போகுது. x0ல பாருங்க இப்போ ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ப்ரெஸ் பண்றேன், இன்புட் போகுது, ரிலீஸ் பண்ணா x0 ஆஃப் ஆகுது பாருங்க. ஸோ இதுதான் மொமெண்டரி. ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணா இன்புட் போகும், ரிலீஸ் பண்ணா ஆஃப் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்னா என்னன்னா இங்க பாருங்க, ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடும். 0ல இருந்தா 1 ஆக்கும். அகைன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா 1ல இருந்துச்சுன்னா 0 ஆக்கிவிடும். சரிங்களா? ஆன்ல இருந்துச்சுன்னா ஆஃப் ஆகும், ஆஃப்ல இருந்தா ஆன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட். இது நீங்க ஒரு டைம் நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோட அதோட ஸ்டேட்டஸை வந்து மாத்தணும், அதோட ஸ்டேட் வந்து மாத்தணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு டைமா ப்ரெஸ் பண்றப்ப அதோட ஸ்டேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செட். நான் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ செட்ன்றது என்னன்னா அந்த டிவைஸ் வந்து
X2 இருக்கா? இப்போ X2 வந்து நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து X2 செட் பண்ணி விட்டுரும். அவ்வளவுதான். நீங்க எத்தனை டைம் பிரஸ் பண்ணாலும் அது செட்டில் தான். இது வந்து செட்டுக்கு மட்டும் யூஸ் பண்றது. ஒன்ஸ் நீங்க இந்த சுவிட்சை யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு செட் ஃபங்க்ஷன் தேவைப்படுது ஒரு இடத்துல அப்படின்னா நீங்க அந்த இடத்துல நீங்க இந்த சுவிட்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செட் பண்ணி விடணும் அப்படின்னா. இது பாத்தீங்கன்னா ரீசெட். ரீசெட்னா என்னன்னா அது ஆன்ல இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிவிடும். ஆல்ரெடி 0 இருந்துச்சுன்னா அது 0 தான் ஆக்கிவிடும். ரீசெட் தான் இதோட பர்பஸ். ரீசெட் இருந்துச்சுன்னா ரீசெட் தான் ஆகும். ஸோ நம்ம வந்து இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த பிட்டை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க இப்போ X3 வந்து இது ரீசெட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன். நீங்க எந்த சுவிட்ச் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? மொமெண்டரி, ஆல்டர்னேட், செட், ரீசெட் இந்த 4 ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கீ டச் ஸ்டேட், பிட் ஆன் ஆஃப், வேர்ட் ரேஞ்ச்னு இருக்கும். இங்க பாருங்க இது வந்து நம்ம கீ டச் ஸ்டேட்லயே வச்சுக்கலாம். X0 வந்து கீ டச் ஸ்டேட்னு வச்சுக்கலாம். இதோட லேம்ப் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு தெரியும் ஆன் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, இப்போ X1 வந்து நம்ம பிட் ஆன் ஆஃப்னு வச்சுக்கலாம். ஸோ பிட் ஆன் ஆஃப்னா என்னன்னா இப்போ X01 ஆன் ஆச்சுன்னா இந்த லேம்ப் ஆன் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேம்ப் எப்படி ஆன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு X4 ஆன் ஆச்சுன்னா இல்லை X3 ஆன் ஆச்சுன்னா இதுக்கு லேம்ப் எரியணும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸ்டைல்ல போயிட்டு ஸ்விட்ச் கலர்ல கிரீன் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இது வந்து வேர்ட் ரேஞ்ச். வேர்ட் ரேஞ்ச்னா என்னன்னா இது வந்து டிவைஸ் டைப் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா டைப் இது வந்து ஒரு வேர்ட் பேஸ் பண்ண ஒரு லேம்ப் வந்து ஆன் பண்றது. ஓகே, அதில் வந்து நீங்க டிவைஸ் சொல்லணும் என்ன டிவைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ D0 இதுல வந்து பாத்தீங்கன்னா டிவைஸ்ல நீங்க D0ன்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இல்லை எது வேணுமோ நீங்க டேட்டாவா வேர்டா இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸா ஒய்யா இந்த மாதிரி. ஓகே, எக்ஸ் வேணும்னா நீங்க எக்ஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ டிவைஸ்ன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக ஒரு டிவைஸ் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். பிட் ஆன் ஆஃப் அதே தான் இங்கேயும். பட் இதில் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா இதில் வந்து பிட் மட்டும் தான் பண்ண முடியும். பட் வேர்ட் ரேஞ்சுன்றதுனால உங்களுக்கு எல்லா டேட்டா டைப்பும் சூஸ் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல. தெரியுதா உங்களுக்கு? ஸோ எம்னா எம் சூஸ் பண்ணிக்கலாம். தனி பிட்டு அது அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேர்டா வந்து ஒரு இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேரிட்டிவ்லாம் பண்ணலாம். அங்கே பாருங்க. ஸோ அங்கே இருக்கு. இந்த இடத்துல வந்து நீங்க கம்பேரிசன் பண்ணலாம். ஈக்குவல் இருந்தா ஆன் ஆகணும், இந்த மாதிரி நாட் ஈக்குவல் இருந்தா ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து உங்களுக்கு D0 யூஸ் பண்ணிக்கிறேன். D0 D0 கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸ்போனென்ஷியல் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க இங்க பாருங்க ஏன்னு ஒரு இது இருக்கு, பின்னு ஒரு இது இருக்கு, கான்ஸ்டன்ட் இருக்கு. பின்றது D0, சின்றது கான்ஸ்டன்ட். நான் சும்மா ஒரு 10 ஒரு 20 கொடுத்துக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 10 அப்புறம் 20. இந்த இடத்துல நீங்க வந்து கான்ஸ்டன்ட் டேட்டா டைப்பா மாத்திக்கலாம். எக்ஸா வேல்யூ இல்ல டெசிமலா இல்ல ஆக்டலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மாத்திக்க முடியும். D0ன்றது மானிட்டர் டிவைஸ். ஸோ இந்த D0 வந்து எப்படி என்ன பண்ண போகுதுன்னா 10க்கும் 20க்கும் இடையில இருக்க 10 வந்தாலும் ஆன் ஆகாது, 20 வந்தாலும் ஆன் ஆகாது. 10ல இருந்து 20க்குள்ள வேற எதனா நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த பிட் வந்து ஆன் ஆகும், லேம்ப் ஆன் ஆகும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த 3 ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். கீ டச் ஸ்டேட், லேம்ப் பிட் ஆன் ஆஃப், அப்புறம் இது பாத்தீங்கன்னா ரேஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கீ டச் ஸ்டேட்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு வரைக்கும் அந்த லேம்ப் வந்து எரியும். ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிடும். இதுதான் வந்து கீ டச் ஸ்டேட். ஓகேங்களா? செகண்ட்ன்றது உங்களுக்கு பாருங்க இங்க ஆனே ஆகல. இந்த X3ன்றது எப்போ ஆன் ஆகுதோ அப்பதான் உங்களுக்கு வந்து நம்ம X1க்கு என்ன கொடுத்துருக்கோம், X3ன்ற டிவைஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு வந்து பில்ட் ஆல்டர்னேட் ஆகும். ஆனா உங்களுக்கு வந்து அந்த லேம்ப் வந்து க்ளோ ஆகாது. நம்ம லேம்ப் வந்து எப்போ க்ளோ ஆன சொல்லியிருக்கோம், X3 ஆனா சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம வந்து X3 இங்க ஆன் பண்ணுவோம். இங்க பாருங்க X3 ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு லேம்ப் ஆனது. ஸோ ஒரு பர்பஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த பர்பஸ் இருக்கும். அது அந்த டைம்ல தேவைப்பட்டா நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ட் ரேஞ்ச். ஸோ X25 சாரி D0ல என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லேம்ப் வந்து ஆன் ஆகும்.
இப்போ வந்து D0ல நான் வந்து ஒரு 20ன்ற வேல்யூ கொடுக்குறேன். நம்ம 10க்கும் 20 தானே கம்பேர் பண்றோம். ஸோ 20ன்ற கொடுத்துட்டு செட் கொடுங்க. செட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேம்ப்ல எந்த சேஞ்சஸும் இல்லை தேர்ட்ல. இப்போ நான் வந்து ஒரு 12 கொடுக்குறேன். இப்போ லேம்ப் ஆன் ஆயிடுச்சு பாருங்க. ஓகேங்களா, ஆன் ஆச்சு தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து நான் ஒரு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தா ஆஃப் ஆயிடும் பாருங்க, அதோட ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து வேர்ட் ரேஞ்ச் பேஸ் பண்ணி லேம்பை வந்து ஆன் பண்றது. சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து பிட் சுவிட்சை வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம். இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து வேர்ட் சுவிட்ச் எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்லி கொடுக்குறேன். பட் வேர்ட் சுவிட்சும் சேம் தான். இதில் வந்து நம்ம வேர்டாக சொல்லுவோம். பட் அந்த எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வேர்ட்னா என்ன, 0 to 15 இருக்கும். ஸோ 15க்கும் தனித்தனியாக நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ லேம்ப் டைமிங்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சேம் தான். பட் இந்த இடத்துல சுவிட்ச் ஆக்ஷன் தான் நம்மளுக்கு மாறப்போகுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து வேர்ட் சுவிட்சை பற்றி சொல்லி கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.